அப்படியே வெளியிடாம போனால் நீங்கள் விட்டுருவீங்களா? நம்முடைய அமைச்சர்களாக என்ன விடுவாங்களா? விட மாட்டாங்க. இந்த நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட போறேன். முதலாவது அறிவிப்பு, அறந்தாங்கி வட்டத்தில் இருக்கக்கூடிய வீரகொண்டான் ஏரி, செங்கலநீர் ஏரி உள்ளிட்ட முக்கிய ஏரிகள் 15 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கீரமங்கலம் பகுதி விவசாயிகள் நலன் கருதி அப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும். காய்கறிகள் பழங்களை பாதுகாப்பாக இருப்பு வைத்திட குளிர்பதன கிடங்கு 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, ஆவடியார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விளானூர் ஊராட்சி மற்றும் திருவலங்கூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வடகாடு ஊராட்சியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு ஐடி துறையில் வேலை வாய்ப்புகள் அளிக்க புதுக்கோட்டையில் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும். அடுத்து 2 அறிவிப்பும் கொஞ்சம் ஸ்பெஷல் அறிவிப்பு. ஐந்தாவது அறிவிப்பு, கந்தர்வாக்கோட்டை பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கந்தர்வாக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். கந்தர்வாக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக, ஊராட்சி பேரூராட்சி ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். அதேபோல பொன்னமராவதி பேரூராட்சி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். இந்த அறிவிப்பெல்லாம் மிக விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். அடுத்து நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள்ல அதில் குறிப்பாக இந்த மாவட்டத்தை சார்ந்த பயனாளிகள் மட்டும் அவங்க எண்ணிக்கை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அது மலைப்பா இருக்கும். 3,18,083 சகோதரிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுது. 14,16,00,000 கட்டணமில்லா விடியல் பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. 14,446 மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சுய உதவி குழுக்களுக்கு இதுவரை 3,894 கோடி ரூபாய் கடனுதவி தரப்பட்டிருக்கு. இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலமா 5,874 உயிர்களையும் குடும்பங்களையும் காப்பாற்றி இருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமா 4,79,228 பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க. 88,000 பெண்கள் மகப்பேறு நிதி உதவி பெற்றிருக்காங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா 19,179 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. 66,000 மாணவர்களுக்கு தினமும் காலையில் சூடான சுவையான சத்தான காலை உணவு வழங்கப்படும். 33,650 மாணவிகளுக்கு மாதந்தோறும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம். 64,025 மாணவ மாணவியருக்கு சைக்கிள் வழங்குகிறோம். 3,136 மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் கீழே 44,000 மாணவ மாணவியருக்கு பல்வேறு உதவித் தொகைகள் வழங்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, மிக முக்கியமா இதுவரைக்கும் 37,615 பேருக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம். அதில் இன்னைக்கு மட்டும் 12,618 பேருக்கு வீட்டு மனை பட்டா வழங்குறோம். உங்களுடன் ஸ்டாலின்
முகாம்கள் மூலமா இந்த மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் 1,14,000 மனுக்கள்ல பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக இருக்கு. நான் உறுதியோடு சொல்றேன், தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் விரைவில் கிடைக்க போகுது. மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் தேர்தல் அறிக்கை சொன்னப்போ அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு யாரு சொன்னா? தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை பாழ்படுத்தினாங்களே, குட்டிச்சோறு பண்ணாங்களே அதிமுக, அவங்க சொன்னாங்க. ஆனா நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்து நிதி நெருக்கடியை ஓரளவுக்கு சரி செஞ்சதுமே உரிமை தொகையை வழங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த திட்டத்தை பாதையில நிறுத்திடுவாங்க அப்படின்னு வதந்தியை கிளப்பினாங்க. ஆனா அதுக்கு மாறா இது வரைக்கும் 27 மாதங்கள்ல 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய்னு ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 27,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் 27,000 ரூபாய் இது வரைக்கும் போயிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும். 1,000 ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. நான் தெளிவா சொல்றேன், எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு என்னுடைய சகோதரிகள் சொல்றாங்களே, இது உதவி தொகை இல்ல, உரிமை தொகை. இந்த தொகையை கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்கிட்ட கேட்டாங்க, யாருக்கு இந்த 1,000 ரூபாய் கிடைக்கும்னு கேட்டாங்க சட்டமன்றத்தில் கேட்டாங்க. நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் 1,000 ரூபாய் தேவையோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இப்பவும் சொல்றேன், தகுதியுள்ள எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும். நான் உறுதியோடு சொல்ற, தமிழ்நாட்டு மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமா இருக்கிறப்ப நம்ம திராவிட மாடல் 2.0 அரசியலையும் நிச்சயம் தொடரும். சமூக முன்னேற்றத்திற்காக, விளிம்பு நிலை மனிதர்களுக்காக, அவங்களுக்கு உதவுவதற்காக, எளிய மனிதர்களை அரவணைப்பதற்காக, பின்தங்கியுள்ள மக்களை கைதூக்கி விடுவதற்காக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். அந்த உன்னதமான திட்டங்கள்ல புதுசா செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டம் தான் தாயும் மாணவர் திட்டம். 70 வயதுக்கு அதிகமானவங்க ரேஷன் கடைகளுக்கு வர தேவையில்லை. அவங்களுக்கான பொருட்களை வீடு தேடி சென்று வழங்க தொடங்கிட்டோம். இப்ப இந்த திட்டத்துல பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று 70 அல்ல 65 வயதுக்கு மேற்பட்டவர்களை திருத்தி 21 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை தரோம். சில மாதம் அதுக்கு முன்னாடி காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு உதவி பெறக்கூடிய மாணவர்களுக்கு விரிவுபடுத்தணும். அந்த விழாவில் மாண்புமிகு பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டார். அடுத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமா புதுமை பெண் தமிழ் புதல்வன் விரிவாக்க திட்டத்தை தெலுங்கானா முதல்வர் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்.